சும்மானக்கம் மக்களே, என்ன மக்களே, ஃபைனலி வீட்டுக்குள்ள ஃபைனல் ஏவியை போட்டு எல்லாரையும் அள வச்சாச்சு. பட் எல்லா சீசனுமே நமக்கு அந்த ஃபைனல் ஏவி அப்படிங்கிறது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். நம்மளும் கொஞ்சம் அழுவோம், நமக்கே கண்ணீர் வந்துடும், நமக்கு தெரியாம கண்ணீர் வரும். ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல ஃபைனல் ஏவி வீட்டுக்குள்ள உன்னை எவ்வளவுதான் ஒப்பாரி வச்சாலும் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. எதுக்குன்னு தெரியல. இதுக்கிடையில ஒரு சில பேர் எவிக்ட் ஆகும்போது கூட நமக்கு கொஞ்சம் அழுகெல்லாம் வந்திருக்கு. சொல்ல போனா நம்ம கானா வினோத்தவர்கள் பணப்பட்டி எடுத்து அந்த மனுஷன் கிளம்பும் போதுலாம் அந்த இடத்துல உண்மையாவே எனக்கே தெரியாம எனக்கு கண்ணீர் வந்துச்சு. ஆனா இந்த சீசனோட ஃபைனல் ஏவில சத்தியமா சொல்றேன், எனக்கு அழுகே வரல. அது என்னமோ தெரியல, இவங்களுக்கான அந்த விஷயங்கள் எதுவுமே கனெக்டே ஆகல. இது எனக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ட் ஆயிருந்திருக்கலாம், நீங்க ஒரு சில பார்ட்ல வந்து அழுது இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஹோல் ஏவில ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இப்படிலாம் பண்ணியிருந்திருக்காங்களே, ஐயோ சீசன் முடிஞ்சு போச்சே, சரி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணுச்சே தவிர அந்த ஹோல் ஏவி அப்படிங்கிறது நம்மள பெருசா வந்து எமோஷனலி கனெக்ட் ஆகல. முக்கியமா இந்த ஏவி கனெக்ட் ஆகாததுக்கு ரீசன் யாரு தெரியுமா? இந்த சேனல் தான். ஏவி போட்டானோ ப்ரோ, ஏவி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு மாதிரி அழுகாட்சியில கொண்டு போறாங்க, ஒரு மாதிரி பிஜிஎம் வந்து அப்படியே நம்மள வந்து உள்ள எடுத்துட்டு வருது. நானும் உட்கார்ந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா ஏவி ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 பேருக்கான சீன் தான் வந்திருக்கும். டவார்னு ஒரு ஆடை போட்டான் ப்ரோ, டவார்னு ஒரு ஆடை போட்டு மொத்த எமோஷனே எங்க கட் பண்ணிட்டானு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, மொத்த எமோஷனே கட் பண்ணிட்டானு. அந்த ஆடு மட்டும் இல்லைன்னா மேபி நமக்கு கண்ணீர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஆடை போட்டான் தெரியுமா, அங்க முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி தொலைகிறடே, அழுதாலும் சரி உருண்டாலும் சரி நமக்கு பெருசா கனெக்டே ஆகல. ஓகே, அவ்வளவுதான், சீசனே முடிஞ்சு போச்சு. மொத்தமா எல்லாரும் ஒரு ரவுண்ட் அள வச்சு பிக் பாஸ் வந்து எல்லாரும் வெளியே அனுப்புறாப்ல. பட் இங்க பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணாப்ல. அந்த சம்பவத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையுமே தனிப்பட்ட முறையில் நிறைய ஜாலியா பேசினாப்ல. அண்ட் பிக் பாஸ் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காப்ல, அவருக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காப்ல. அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கைஸ், கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அதாவது அந்த ஏவியை தாண்டி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வந்து வெளியே ஒரு கூட்டத்துக்கே தரமான செருப்படி கொடுத்தாப்ல. அந்த விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா தரமான செருப்படி, ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால அந்த நபரோட கூட்டம் வந்து ரொம்ப கேவலமா ஒரு எச்சத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காப்ல. அவங்க பண்ண சம்பவத்தினால பிக் பாஸே லைட்டா ஆடி இருக்காப்ல. அவர் பேசுற வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுறாப்ல. முக்கியமா பெண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேசுறாப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எச்ச வேலைகளை வெளியே அந்த கூட்டம் பார்த்து வச்சிருந்து அந்த கூட்டத்துக்கு பிக் பாஸ் ஒரு தரமான செருப்படி கொடுத்திருக்காப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏவியை பொறுத்தவரைக்கும் பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல ப்ரோ. ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த ஏவி எல்லாமே அழுகாச்சு, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா நெகட்டிவ் கண்டென்ட், அப்புறம் ஃபுல்லா ஒப்பாரி தான். இது மட்டும் தான் இருந்துச்சா, அதனால கடைசியில ஃபுல்லா அந்த ஒப்பாரி பார்க்கும்போது பெருசா நமக்கு கனெக்ட் ஆகல. ஓகேவா, அப்புறம் அந்த ஏவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா லைனா ஒவ்வொருத்தருக்கான பேர் சொன்னார். லைனா எல்லாருமே அந்த சோஃபால உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப லைனா ஒவ்வொருத்தருக்கான பேரை வந்து பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படி சொல்லி முடிக்கும் போது கடைசியில 2 பேருக்கான பேரை எக்ஸ்ட்ரா சொன்னாப்ல. காமு பாரு, இந்த 2 பேருக்கான பேரை சொன்னாப்ல. அது சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அது என்னமோ தெரியல, அந்த 2 பேரை நம்ம என்னதான் போட்டு அடிச்சாலும், அந்த 2 பேருக்கான நெகட்டிவ் கண்டென்ட்டை போட்டு கிழிச்சு எடுத்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கான பேரை வந்து பிக் பாஸ் சொல்லும் போது ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன். நானே ஆடி போயிட்டேன். நான் எதிர்பார்க்கல, இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. அப்ப கண்டிப்பா ஃபினாலேல எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ப ஒருத்தருக்கான பேரை சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில காமு பார் அப்படின்னு வீட்டுல உள்ளவங்களே மிரண்டாங்க. வீட்டுல உள்ளவங்களே ஒரு மாதிரி எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் சொன்ன உடனே ஒரு ஆளுக்கு ஜூம் வச்சாங்க. அதுதான் நம்ம சாண்ட்ராக்கு ஜூம் வைக்கும்போது சாண்ட்ரா ஒரு நாடகத்தை போட்டாங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். மேபி இந்த ஏவில அதிகப்படியான இடங்கள்ல சாண்ட்ரா வரலன்னா இந்த ஏவி நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கான விஷயம் எல்லாமே ஃபேக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த வீட்டுக்குள்ள பேசுற விஷயங்கள், பழகுற விஷயங்கள், அழுகிற விஷயங்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஏவில அப்பப்போ அவங்க வந்து அழுற சீன் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஏமா நீ குறுக்க வர அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், டக்குன்னு சாண்ட்ரா வந்து ஏமா நீ குறுக்க வர, சத்த கட்டாம இருமா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. சேம் அதே மாதிரி தான் இங்க பேசும்போது அந்த அம்மா அழுதி அப்ப டப்புன்னு சிரிச்சுட்டு பிக் பாஸ் ஒரு மாதிரி பேசுது. அது ஃபுல்லா ஃபேக்கா தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஃபுல்லா ஃபேக்கா ஃபீல் ஆச்சு. முக்கியமா காமு பாருங்க 2 பேருக்கான பேரை சொன்னோன்னே இந்த அம்மா அழுதுச்சு தெரியுமா. சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாது ப்ரோ. ஏன்னா இந்த அம்மா அந்த இடத்துல என்னென்ன மாதிரி பண்ணிச்சு, எவ்வளவு நாடகம் போட்டுச்சு, அப்புறம் வெளியே வந்து ஜாக்லின் கிட்ட கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். ரெட் கார்டு மட்டும் கொடுக்கலன்னா நான் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பேன்னு சொன்ன ஆள் தான் இந்த அம்மா.
ஆனா இந்த அம்மா இப்ப என்ன பண்ணுது, உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி டிராமா போடுது. சோ எனக்கு இந்த அம்மா பண்ற விஷயம் மட்டும் சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த ஹோல் சீசன் இப்ப எண்டுக்கே வந்தா கூட இந்த அம்மாக்கான விஷயம் மட்டும் எனக்கு புரியாத புதிராதான் இருக்கு. மொத்தத்துல பிக் பாஸ் பேசி அப்புறம் லைனா ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பிக் பாஸ் வந்து இந்த பீடியன்ஸ்க்கு தரமான ஒரு செருப்படி கொடுத்தாப்ல. அப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, வெளியே போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸை வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா அது கஷ்டம் தான், கண்டிப்பா அது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் கொடுக்கறது அவங்களுக்கான வேலை, உங்களுக்கு வேற வேலைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. நெகட்டிவ் கொடுக்கறதா அந்த ஆட்களுக்கான வேலை, உங்களுக்கு வேற வேலைகள் நிறைய இருக்கு. அதனால அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல. அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்க யாருக்கு செருப்படி கொடுக்காப்லன்னா அந்த பீடியன்ஸ்க்கு தான். ஏன்னா அவனை இந்த சீசனை வந்து ஒரு மாதிரி அழிச்சிட்டானோ ப்ரோ, ஒரு மாதிரி அழிச்சிட்டானு. அந்த நபர் வந்து வீட்டுக்குள்ள அவ்வளவு தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு முட்டு கொடுத்தாலும் சரி, ஓகே. ஆனா அந்த நபருக்கு ரெட் கார்டு கொடுத்த அடுத்த செகண்டே இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, எல்லாருமே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள உள்ள போட்டியாளர்கள், ஹோஸ்ட், டீம், பிக் பாஸ் சொல்லிட்டு எல்லாருக்கான பர்சனல் எடுத்து போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. சொல்ல போனா ஹோஸ்டையும் நம்ம பிக் பாஸையுமே ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. அது சொல்ல முடியாது கைஸ், ரொம்ப மட்டமா பேசினானு, ஓகேவா. அதனாலேயே பிக் பாஸ் வந்து பேசுறதுக்கெல்லாம் உள்ள யோசிக்கிறாரு. இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு தப்பா பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த மனசை யோசிக்கிறாப்ல. ஏன்னா அதை என்னால ஒரு இடத்துல கவனிக்க முடிஞ்சுச்சு. ஆதிரை வந்து பிக் பாஸ் எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் கொடுக்கல. அப்ப பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்பீங்க, நீங்க எவ்வளவு விஷயங்களை வெளியே ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். சேம் அதே மாதிரி இப்ப நான் ஏதாவது கொடுத்தேன்னா நான் அப்புறம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு மாதிரி தள்ளி போறாப்ல. அதுதான் அந்த எப்படி சொல்லலாம், இவங்களுக்குள்ள இருந்த பாண்டெல்லாம் உடைக்கிற மாதிரி வெளியே இந்த பீரியன்ஸ் வந்து ரொம்ப கேவலமான வேலைகளை பார்த்துட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தினால அவரால் கனெக்டும் ஆக முடியல, அவரால் பேச முடியல, நிறைய விஷயங்கள் நம்மளால கவனிக்க முடியுது. மொத்தத்தில் அவ்வளவுதான் கைஸ், முடிச்சாச்சு. அந்த ஒரு ஆளுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால இவனை எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி அபியூஸ் பண்ணி ரொம்ப கேவலமா கொண்டு போயிட்டான் இந்த சீசனை. கடைசி 2-3 வாரங்கள் ரொம்ப மோசமா வெளியே நெகட்டிவ் இருந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த கூட்டம் மட்டும்தான். அந்த கூட்டம் முடிஞ்ச அளவுக்கு கேவலமான நெகட்டிவை பரப்பி விட்டுட்டு கடைசியில ரிவோக் ரெட் கார்டு வர முட்டிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் முட்டிட்டு தான் இருக்கணும்டா, அவங்களுக்கு ரெட் கார்டுலாம் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. பட் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் அவ்வளவுதான் கைஸ், சீசன் எண்டுக்கு வந்துட்டு எல்லாரும் அழுகாட்சியை போட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உடஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாரும் உடஞ்சு அழ ஆரம்பிச்சாங்க. பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருந்தாலும் பெருசா கனெக்ட் ஆகல அப்படிங்கிறது உண்மை. தெரியல ப்ரோ, கனெக்ட் ஆகல ப்ரோ. சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன் நம்ம போட்டு திட்டணும் ப்ரோ. சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன்ல நம்ம நிறைய பேரை திட்டிருக்கோம், அடிச்சிருக்கோம், கடைசி வரைக்கும் சண்டை போட்டிருக்கோம். ஆனா கடைசி நாட்கள் அந்த போட்ட அந்த ஏவி இருக்கு தெரியுமா, அது ஒரு பாட்டு போட்டாப்ல. என்ன பாட்டு, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கு எங்கு, அது அந்த பாட்டு தானே. அந்த பாட்டு போட்டாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், உடைய வச்சுட்டு ப்ரோ எல்லாரையும். அந்த ப்ரோமோ, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அவங்க அந்த ஃபைனலிஸ்ட் 5 பேரை உட்கார வச்சு அவங்க சுத்தி ஆடின டான்ஸ், அந்த பாட்டு, அப்புறம் லைனா ஒருத்தர பேசிட்டு வெளியே போனது, அந்த விஷயம் என்னோட மைண்ட்ல இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அந்த விஷயம். பட் இவங்களுக்கான விஷயங்கள் கனெக்டே ஆக மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, ஃபேக்காவே ஃபீல் ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு சில பேர் பண்றது வந்து ரொம்ப ஃபேக்காவே தான் ஃபீல் ஆகுது. ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப இந்த வீட்டை வந்து விரும்பி இந்த வீட்டுக்காக ஏதாவது உழைப்ப போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பண்றது எனக்கு ஃபேக்காக தான் ஃபீல் ஆகுது. பட் அவ்வளோதாங்க, சீசனே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நெகட்டிவ் கொடுத்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்க்கலாம், வெளியே போயிட்டு கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க எல்லாம் ஷைன் ஆவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாருமே திறமையான ஆட்கள் தான். திறமை இல்லாத ஆள்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கு, அப்பல அது தண்ணி பழம். அதை தாண்டி மற்ற எல்லார்ட்டையுமே திறமை இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திறமையை வச்சிருக்காங்க. தண்ணி பழம் தான் எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு முன்னாடி திவ்யா கிட்ட செருப்படி வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். இப்பவும் ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், கெட்டி பிடிக்க ட்ரை பண்றான், ஒரு மாதிரி பண்றான். அந்த எச்சே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க கைஸ், முடிச்சு விட்டாங்க. அண்ட் இந்த ஏவில கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக காமுமா பாரு வந்திருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பாரு இந்த சீசன்ல ஒரு கண்டென்ட் கிவர், எல்லா வகையிலும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்காத கண்டென்ட் கிடையாது. பட் ஏன்னா நிறைய நெகட்டிவ் ஆயிடுச்சு, நிறைய தவறுகள், அதனால இந்த ரெட் கார்டு வாங்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி கண்டென்ட் கிவர்னா அது பாரு தான், அது மாறவே மாறாது. அது நீங்க எப்படி அழிச்சாலும் சரி, இந்த சீசனை ஒத்த ஆளா இருந்து கண்டென்ட்டை கொடுத்து கொண்டு போனது பாரு மட்டும்தான். ஆனால் நெகட்டிவ் கண்டென்ட் ஃபுல்லாக நெகட்டிவ்லேயே பெருச்சு, அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா ஏவிலையுமே பாரு இருந்தாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. காமுக்கான போர்ஷன் வரும்போது பல பேர் கண் கலங்கிட்டாங்க. நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அம்மாவை மட்டும் ஏவியில் வராமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.